தற்பொழுது திமுக ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதி தற்பொழுது எப்பொழுது காட்சியளிக்கிறது? திமுக பொறுத்தவரையிலும் அங்கே நீலாங்கரை இல்லத்திலேயே காலையிலிருந்தே கைது நடவடிக்கை மேற்கொள்வதாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட பிறப்பிலிருந்தே திமுக தொண்டர்கள் அதிக அளவில் நீலாங்கரை இல்லத்தில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து அரசின் மீது கண்டனங்களை தெரிவிக்கும் வகையிலும் அங்கு பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. அதே போல காவல்துறையினர் நீலாங்கரை இல்லத்திற்கு உள்ளே தொண்டர்களை அனுமதிக்கப்படாத நிலையில் அங்கேயும் தொடர்ச்சியாகவே கோஷங்களை எழுப்பி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பொழுதும் கூட அந்த வாகனத்தை ஏற்றும் பொழுது வாகனத்தில் ஏற்ற விடாமல் அவர்களை மறித்து காவல்துறையினர்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது அங்கிருந்த காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமல் இருந்த தொண்டர்களையும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. அதே போல வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்லப்படும் பொழுது அந்த வாகனத்திற்கு வழிவிடாமலும் தொண்டர்கள் அனைவருமே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல அண்ணா அறிவாலயத்தை பொறுத்தவரையிலும் திமுக தலைமையகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் இங்கு தொண்டர்களும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. அதே போல திமுக மீது பொய் வழக்கு போட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கைது நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் கண்டித்து தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திலும் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலும் கூட திமுக சார்பில் போராட்டங்கள் என்பது உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தப்பட திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் அதே போல எதிர்ப்புகளும் தெரிவிப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்காகவும் அனைத்து நடவடிக்கையும் திமுக சார்பில் பல்வேறு திட்டமிடல் என்பது இருக்கிறது. அதற்கு முன்னதாக தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மீதான அந்த விசாரணையோடு அவரை விடுவிப்பதற்காக காவல்துறையினர் பணிகள் என்பது மேற்கொள்வார்களா அல்லது தொடர் விசாரணை என்பது மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கேயே அவரை வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகாக திமுக அடுத்த கட்டமாக என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது, போராட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக திட்டம் என்பது இருக்குமா என்பது தொடர்பாகவும் இந்த 12 மணிக்கு பிறகாக அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.